30 வயசுலயே பிபிக்கு டேப்லெட் எடுத்துட்டு இருக்கீங்களா? அப்போ உங்களுக்கான வீடியோ தான் இது. வெல்கம் டு ஹெல்த்தி ஹேபிட் சாப்டர் 4. இன்னைக்கு பார்க்க போற ரெசிபி ஈஸியா கெஸ் பண்ணியிருப்பீங்க. முருங்கைக்கீரை கஷாயம். இது செய்ய தேவையான இன்கிரீடியன்ட்ஸ் டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்துருக்கேன். இந்த கஷாயத்த நீங்க ரெகுலராவே ஒரு ஹேபிட்டா மாத்திடணும். காஃபி, டீ எப்படி டெய்லி குடிப்போமோ, அதுக்கு பதிலா மார்னிங் ரொட்டீனா இத நீங்க வச்சுக்கணும். இது பண்ணும்போது 3 ரூல்ஸ ஃபாலோ பண்ணணும். ரூல் நம்பர் 1 லோ ஃப்ளேம்ல வச்சு தான் நீங்க இந்த கஷாயத்த கம்ப்ளீட் பண்ணணும். ரூல் நம்பர் 2 உப்பு அரை உப்பா சேர்த்தாவே போதுமானது. ரூல் நம்பர் 3 முக்கால் பாகம் வர அளவுக்கு, அதாவது நீங்க ஊத்துற தண்ணியிலேருந்து முக்கால் பாகம் வத்துற அளவுக்கு நீங்க இத கொதிக்க விட்டுட்டு, அதுக்கப்புறம் தான் வடிகட்டி குடிக்கணும். இத பிபி பேஷண்ட் தவிர வேற யாரெல்லாம் எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தா, கொலஸ்ட்ரால் உள்ளவங்க இத ரெகுலரா எடுத்துட்டு வர்றப்போ HDL, LDL லெவல் எல்லாமே நார்மல் ஆகும். அதே மாதிரி ட்ரைகிளிசரைட்ஸ் லெவலுமே உங்களுக்கு நார்மல் ஆயிடும். அண்ட் ஹார்ட் டிசீஸ், இதயம் நோய் சம்மந்தப்பட்டமான எல்லா ப்ராப்ளம்ஸ்க்கும் இது ஒரு பெஸ்ட்டான கஷாயம்னு சொல்லலாம். டயபெட்டிஸ் உள்ளவங்க இதை ரெகுலராக எடுத்துக்கலாம். விட்டமின் டி டெஃபிஷியன்சி உள்ளவங்க இதை எடுத்துக்கலாம். இரத்த சோகை அனீமியான்னு சொல்லக்கூடியதும் எடுத்துக்கலாம். ஹேர் ஃபால் உள்ளவங்களுக்கு இது கண்டிப்பாக ஹேர் க்ரோத்தை ப்ரொமோட் பண்ணி கொடுக்கும். அண்ட் மலச்சிக்கல் பிரச்சனை உள்ளவங்களும் இதை ரெகுலராக எடுத்துகிட்டு வரலாம். அண்ட் மெயினான திங் யார் எடுக்கக்கூடாது அப்படின்னா, ஸ்டமக் அப்செட் உள்ளவங்களும் டைஜஸ்டிவ் இஷ்யூஸ் உள்ளவங்களும் இதை கண்டிப்பாக எடுக்கக்கூடாது. செரிமான கோளாறு இருந்துச்சு அப்படின்னா இது கேஸ்ட்ரைட்டிஸை இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்தும். ஸோ அவங்க இதை அவாய்ட் பண்ணிக்கிறது பெட்டர். ட்ரை பண்ணி பார்த்துட்டு யாருக்கு இந்த வீடியோ தேவையோ அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ.